இப்ப நீங்க சொன்னீங்க, தமிழுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு ஆமா, சொன்னீங்கல்ல. ஆமா. நீங்க பல கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருப்பீங்க. ஐயாவிட்டேருந்து வெளிய வந்து ஒரு 6 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது, எந்த ஏதாவது ஒரு கோயில்ல உங்களுக்கு வந்து இந்த மொழியினால அந்த இறைவனுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்புன்னு ஏதாச்சும் இருந்திருக்கா? அந்த கனெக்ஷன். அதாவது ம். நான் எந்த மொழியும் குறை சொல்லல. என்னுடைய தாய்மொழி எனக்கு தமிழ் செய்யும் பொழுது என் மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. ம். அங்க இருக்கின்ற மக்கள் மனதிலும், அந்த முகத்திலும் அந்த மகிழ்ச்சியை காணுகிறோம். ம். அவர்கள் திருப்தியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, ஏன் இது வளரல? இதுக்கு ஏன் இடையூறு நெறைய வருது? அது வளர்கிறது. ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு தான் சில பேரு இது வந்து வளர விடக்கூடாது என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறார். ஐயாவை எவ்வளவு தொல்லை தெரியுமா? கபாலீஸ்வரர் கோயில்ல சென்று தமிழ்ல வேள்வி ஆற்றி குடமுழுக்கு பண்ணிட்டு வந்தாங்க ஐயா. அடியேன் அப்ப கூட இருக்கிறேன். அப்ப விஸ்வநாத சிவாச்சாரியார் அந்த ஆலயத்துல ரொம்ப ஒத்துழைப்பு. அப்ப அதெல்லாம் அதற்கே எவ்வளோ எதிர்ப்பு வந்தது தெரியுங்களா? ஒவ்வொருக்கும் அவர் அத்தனை எதிர்ப்புகளையும் திருவருளினால் அதை வென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க செய்யற பூஜையில உண்மையா சொல்றேங்க. நான் அனுபவிச்சது. அந்த குறிப்பு, திருக்குறிப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதெல்லாம் வந்து உணர்வார் உணர்வார்ன்னு சொல்லுவார் ஐயா. உணர்வார் உணர்வார். அத தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும். சரி அந்த பூ குடுக்கும் சாமி. அது எப்போ வேணாலும் விடலாம்ல. கரெக்ட்டா அந்த பாயிண்ட் ஐயா சொல்லுவாரு. அதாவது அந்த வழிபாடு ஏற்றிக்கொண்டே வருவாரு. அப்படியே அப்படியே கூட விழாது. அப்படி தூக்கி போடும். அந்த பூ வந்து தெறிக்கும். அப்போ தெறிக்குதுனாலே அங்க ஆற்றல் வந்து வேலை செய்யுது. அப்படியே விழுந்ததுன்னா கூட நழுவி விழுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நெறைய அறிகுறிகள் கிடைக்கும். மக்கள் நல்லா புரிந்து கொள்கிறார்கள். அடியேனுடைய அனுபவம் தூய தமிழ் திருமுறைகளை கேட்கும் பொழுது மனம் இளகுகிறது.